ஓம் ஸ்ரீ வராகிதாய். ஓ வராகி அம்மா, இப்போதும் உன் வீடு தேடி வந்திருக்கேன். நிறைய பேரு இல்லைனாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுது வடிறாங்க. அதிகமா கொடுத்தாலும் ஆணவத்தில் ஆடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் என் அன்பு பிள்ளையான நீ அப்படி கிடையாதுன்னு எனக்கு தெரியும். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சில மனிதர்கள் தான் தான் எல்லாம்னு நினைச்சு ஆணவத்தோடு ஆடுவதை கூட பொறுக்க முடியாமல், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம், எல்லாரும் நல்லா இருக்காங்களே நினைச்சு நீ வருத்தப்படுறதாலதான் உனக்கான சந்தோஷ செய்தியோட உன் வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். நீ எதிர்பார்த்த உனக்கான நல்ல வேலையையும் உனக்கான நல்ல வசதி வாய்ப்போடு கூடிய வாழ்க்கையையும் குடும்பத்தில் அமைதியையும் மன ஒற்றுமையையும் சந்தோஷத்தையும் உனக்கு கொடுப்பதற்காக தான் இப்போ நான் உன் வீட்டுக்கே வந்து உக்காந்துட்டேன் என் செல்லமே. நீ இல்லாத இடத்திலையும் உன்னை பற்றி மனிதர்கள் உயர்வாக பேசும்படி உண்மையான நல்ல உள்ளங்களை சம்பாதிச்சுக்கோ. ஏன்னா உனக்குள்ள நல்ல குணம் நிறைய இருக்கு. ஆனால் அதை புரிந்து கொள்ளாத மனிதர்கள் உன்னிடம் இருக்கும் குறைகளை மட்டும் குத்தி காட்டி பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இறைக்கு ஆசைப்பட்டு தூண்டில்ல இருக்க அந்த சின்ன மீனை பிடிக்கலான்னு மாட்டிக்கிட்ட பெரிய மீன் கரைக்கு வந்து புலம்பி தவிப்பது வீண்தானே. அப்படிதான் நீயும் சின்ன சின்ன விஷயங்களையும் தேவையில்லாத இன்பங்களையும் கவனம் செலுத்தி இப்போது பெரிய பிரச்சனைக்கு இந்த வராகி அம்மா நானே உன்னை தேடி வந்த பிறகு இனிமே நீ கவலை கொள்ள வேண்டாமே செல்லமே. இனி உன் வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே நல்லதாக இருக்கும்படி நான் அருள் செய்கிறேன். இன்னாரை போல வாழணும் அவங்கள போல வாழணும் நினைக்கிறத விட்டுட்டு என்னை பார்த்து 4 பேர் வாழணும்னு நினைக்கிற அளவுக்கு நான் நல்லபடியா வாழ்வேன் என மனதிற்குள்ள வைராகியத்தை வளர்த்துக்கொள். உன்னை போல் வாழ வேண்டும் என மற்றவர்கள் எண்ணக்கூடிய அளவிற்கு உன் வாழ்வில் நீ வாழ்ந்து ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் இந்த அம்மாவின் ஆசை என் செல்லமே. தினமும் ஒவ்வொரு நாளைக்கும் உனக்கு ஒவ்வொரு ஆசை வருது. இதை வாங்கணும் அதை செய்யணும்னு ஆசைகளை அடுக்கி கொண்டே போவது சரியாக இருக்குமா? அப்புறம் ஆசைகள் அதிகமானால் அது ஒரு நாள் கீழே சரிந்து விழுகும்போது அந்த ஏமாற்றத்தையும் மன வருத்தத்தையும் முன்னால் தாங்கிக் கொள்ள முடியாமல் போய்விடும் அல்லவா? என்ன நடந்தாலும் பரவாயில்லன்ற ஒரு திமிர் உனக்குள்ள இருப்பது சரிதான். ஆனா வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கு தேவையான விஷயங்களையும் செய்ய தயாராகு. இந்த திமிரும் தைரியமும் சேர்ந்துதான் இப்போது உன் வாழ்க்கையில உன்னை ஜெயிக்க வைக்க போகுது. மனிதர்கள் என்றாலே தேவைக்காக தேடி வரக்கூடியவர்களும் தேவை முடிந்ததும் உன்னை திரும்பி கூட பார்க்காதவர்களுமாக இருப்பதுதான் இந்த உலகத்தின் இயல்பு. பாரு, நம்ம கிட்ட எப்படி பேசுறாங்க, எப்படி பழகுனாங்க. இப்போ என்னன்னு கேட்கறது கூட இல்லை, பேசுறது கூட இல்லைன்னு நீ யாரை பத்தியும் யோசிக்க வேணாம். அதுக்காக தான் சொல்றேன், எல்லா மனிதர்களும் ஏதாவது ஒரு காரணத்தோடும் தேவையோடும் தான் உன்னை தேடி வருவார்கள். ஒரு ஏழை பணக்காரனாயிட்டா அவன் தன்னை சுற்றி இருக்க உறவுகளை எல்லாம் மறந்து போகிறான். ஆனால் ஒரு பணக்காரன் ஏழையாகிவிட்டால் அவனது உறவுகள் அவனையே மறந்து போகக்கூடும். இதுதானே இன்றைய உலகமாக இருக்கு. ஒருத்தன் காசு பணம் வச்சிருக்கிற வரைக்கும் ஒட்டிக்கிட்டு அவனுக்கு எதுனாலும் முன்னாடி போய் நின்று பாப்பா, வாய்ப்புகள் குறையுது, கஷ்டப்படுறான்னு தெரியுதோ அப்பவே கிட்டு வந்துருவாங்களோன்னு ஓடி ஒளிந்து மறையக்கூடியவர்கள் மாட்டார்கள். நீ யாரை பத்தி எதை பத்தி யோசிக்காம வழிகளையே சுமந்து சுமந்து வாழ்நாளை வீணாக்கி கொள்ளாமல் உன் மனதில் இருக்கும் சுமைகளையெல்லாம் இந்த வராகி அம்மாவிடம் இறக்கி வைத்துவிடு. நெருக்கமான உறவுகள் விலகி போகுதே நினைச்சு உன் இதயத்தை நொறுக்கி கொள்ளாதே என் செல்லமே. இனிமே அவ்வளவுதான், நான் நினைச்சது நடக்காது, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நீ யோசிச்சாலும் உனக்கான வேலைகளை எப்படியாவது நான் செஞ்சு முடிச்சு உனக்கான சந்தோஷத்தை உன்வசம் கொண்டு வந்து சேர்ப்பேன்னு நான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் தானே. எந்த விஷயமே இருக்கும்போது அதன் அருமை தெரியாது, இழந்த பிறகு அதை நினைத்து வலியும் வேதனையும் அடைவது எவ்விதத்தில் நியாயமாக இருக்கும்? வெற்றி என்பது உன் நிழல் போல உன்னை பின்தொடர்ந்து வரும்படி நான் செஞ்சு காட்டுறேன். நீ வெற்றியை தேடி எங்கும் அலைய வேண்டியதில்லை. நீ வெளிச்சத்தை நோக்கி நடந்து போனாலே அது நிழல் போல உன்னை பின்தொடர்ந்து வரும். வெளிச்சம் என்பது வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான பாதையை தான் சொல்றேன். வாழ்க்கையில எப்படி முன்னேறது, எந்த விஷயத்தை எப்படி செய்யறதுன்னு அதற்கேற்றாற் போல முயற்சியையும் உழைப்பையும் நீ போட தொடங்கினாலே உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை பெற்றுவிடலாம் என் செல்லமே. எப்போதும் உன்னுடைய வருமானத்தையும் நீ அடுத்து என்ன செய்ய போறன்ற அடுத்த கட்ட நிகழ்வையும் ரகசியமாகவே வைத்துக்கொள். இது ரெண்டுமே வெளியே தெரிஞ்சா மனிதர்களுக்கு போட்டியும் பொறாமையும் அதிகமாகும். நீ யாருக்கிட்டையும் இதுதான் செய்ய போறேன், அதுதான் செய்ய போறேன், இந்த வருமானம் அந்த வருமானம்னு எதையும் வெளியில் காட்டி கொள்ள வேண்டாம்.
உனக்கு பிடித்தவரின் சுயரூபத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமானால் கொஞ்சம் விலகிறது போல நடிச்சினாலே போதும். அவங்க உன்னை பற்றி எப்படின்றதெல்லாம் புட்டு புட்டு வச்சிடுவாங்க என் செல்லமே. நீயாக யாருக்கும் போய் அறிவுரை சொல்றேங்கிற பேர்ல அவங்களுக்கு நல்லதா இருக்குமே நினைச்சு எந்த அறிவுரையையும் சொல்லி நேரத்தை வீணாக்க வேண்டாம். ஏன்னா நீ என்னவோ நல்லது நினைச்சுதான் அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்வாய். ஆனால் அவர்கள் உன்னை பெரிய குறுக்கீடாக நினைச்சு உன்னை விட்டு விலக ஆரம்பிச்சிருவாங்க. எந்த மனிதர் எவ்வளவு கஷ்டத்தை சொன்னாலும் சரி சரி என அமைதியாக பொறுமையாக கேட்டுக்கொள்ள வேண்டுமே தவிர நீ அவர்களுக்கு எந்த விதத்திலும் அறிவுரை சொல்லுவதை அவர்களும் விரும்புவதில்லை என் செல்லமே. எப்போதும் அடுத்தவங்களை புகழ்ந்து பாராட்டுவதை காட்டிலும் அவர்களுக்கு இன்னும் ஊக்கத்தை கொடுத்து உயர்த்துவதற்கான வேலைகளை செய். வாழ்வதை காட்டிலும் வாழ வைப்பது சிறந்ததல்லவா? நீ அடுத்தவங்க நல்லா வாழணும்னு நினைச்சு உதவி செஞ்சினா அதன் மூலமாக உன் வாழ்க்கை நிலை நிச்சயமாக உயரத்தான் செய்யும். பணம் இருந்துச்சுன்னா சின்ன தலைவலின்னு சொன்னா கூட உடனே 1000 பேரு என்னாச்சு ஏதாச்சுன்னு கூட 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 விசாரிப்பாங்க. ஆனா பணம் இல்லாத வசதியே இல்லாத ஒரு கஷ்டப்படக்கூடிய மனிதர் இறந்து கிடந்தால் ஒருத்தர் கூட அவரை திரும்பி பார்க்க மாட்டாங்கன்றது தானே உண்மை. சாலையில போகும்போது எத்தனை பேரை பாக்குறீங்க? காசு பணம் இல்லாதவன் ரோட்ல அனாதையா கிடந்தாலும் அவனை யாரும் சீண்டுவது கூட கிடையாது. ஆனா வசதி வாய்ப்போட மிகவும் ஆடம்பரத்தோட வாழ்பவர்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைனாலும் உடனே அதை மிகப்பெரிய செய்தியாக்கி எல்லாத்துலயும் சொல்லிக்கிட்டும் காட்டிக்கிட்டும் இருக்கக்கூடிய மனிதர்கள் நிறைந்த உலகத்துல நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. ஆக மொத்தத்துல உன்னுடைய பொருளாதாரத்தை வச்சுதானே உனக்கே மதிப்பும் மரியாதையும் கிடைக்குது. அப்படிப்பட்ட பொருளாதாரம் தான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்குதுன்னு தெரிஞ்ச பிறகும் இன்னும் ஏன் நேரங்காலத்தை வீணாக்குகிறாய்? தேவையற்ற பொழுதுபோக்குகளில் கவனம் செலுத்துவதை விட்டுட்டு உன் வாழ்க்கை உயர்வதற்கான வேலைகளையும் முயற்சியையும் செய்ய. மருந்தும் இல்லை, இங்கு மருத்துவமும் இல்லை. வாழ்க்கை பயணத்தில் மட்டும் நீ கவனமாக இரு. எது எது எப்படி நடக்கணுமோ எப்போ நடக்கணுமோ அதை இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். மனிதர்களை விட பிரச்சனையை ரசிக்கும் மனிதர்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க. உன் வாழ்க்கையில பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக யாரும் வரமாட்டாங்க. ஆனா என் வாழ்க்கையில இந்த கஷ்டம் இருக்கு, இந்த பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதை ரொம்ப ரசிச்சு கேட்டு இன்னொருவரிடம் போய் கதையாக சொல்லக்கூடிய மனிதர்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க என் செல்லமே. அதனாலதான் உன் வீட்டுல நடக்கிறதையும் உன்னை சுத்தி நடக்கிறதையும் நீ யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என நான் சொல்கிறேன். யாரும் உனக்காக கூட வந்து நிக்க போறதில்ல. உனக்காக 10 ரூபாய் கூட தேவைக்கு கொடுக்க போறதில்ல. ஆனா உன் வீட்டுல ஒரு பிரச்சனைனா அதை கதையா கேட்கறதுக்கு மட்டும் ரொம்ப ஆர்வமா வந்து உக்காந்துருவாங்க. நீ எப்போதும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக்கள். மனிதர்கள் அவரவர்களுக்கான பிரச்சனையவே தீர்க்க முடியாம தான் அரும்பாடுபட்டு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் நீதான் சரி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்து கொண்டு அதற்கான முயற்சிகளை நீ சரியாக செய்தால் போதும். உன் வாழ்க்கையில் நீ சுலபமாக வெற்றியை பெற்றுவிடலாம் என் செல்லமே. எப்ப பார்த்தாலும் ஏதாவது செய்யறதுக்காக பயப்பட்டுக்கிட்டே இருக்கிறத விட என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலாம்னு ஆபத்தை ஒருமுறை சந்திப்பதே மேல்தானே. ஒரு விஷயத்துக்காக பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா காலம் முழுக்க அதை நினைச்சு பயப்பட வேண்டியதாகத்தான் இருக்கும். அதற்கு பதிலாக என்னதான் நடக்கிறது என எல்லா விஷயங்களையும் சரி செய்வதற்காக களம் இறங்கிவிடு. மலையில வேலைக்கு போறவன்கிட்ட போய் மழை ரொம்ப நல்லா இருக்குன்னு பாரு ரசின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அவனே கஷ்டப்பட்டு மலையில பயணம் செய்கிறான். அதுபோல்தான் உன் வாழ்க்கையிலையும் நீ கஷ்டத்தோடு வாழ்வது எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் சரி செய்றேன்.